நமது மாணிக் டிவியின் அன்பார்ந்த பொக்கிஷ கண்மணிகளே வணக்கம். அடியேன் ஆதி அந்த மாணிக்க வாசக சிவசன்மார்க்க பீடத்தின் குரு மாதாஜி டாக்டர் ஜெயந்தி ஸ்ரீபா சிவாச்சாரியார். பிரபஞ்ச நடராஜரின் புகழ் ஓங்குக உலகமெல்லாம். சிவஜோதி சிவஜோதி சிவகாமி சிவஜோதி 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 சிவகாமி சிவஜோதி. ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அடியார் உள்ளத்தில் சிவன். அதாவது கீர்த்தி திரு அகவல்ல இருந்து நம்மளோட டாபிக் அடியார் உள்ளத்தில் சிவன்கிறத பார்க்க போகிறோம். கீர்த்தி திரு அகவல்ல 6வது வரியிலிருந்து 10வது வரி வரைக்கும் இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அதில் மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறான்னா, என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியாய்கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணும் மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருளியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இதில் என்ன விஷயம்னா, மாணிக்க வாசகர் சிவன் அடியார்களை பற்றி தான் சொல்கிறாரு. அதாவது இறைவன் அடியார்களுக்கெல்லாம் அவர் அருள்பாலிக்கக்கூடியவர். சிவன் அடியார்களுக்கு தான் முதல் உரிமையை கொடுக்குறாரு. அதனால தான் அவர் என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் அப்படின்னு இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அடியார் உள்ளத்து அன்பு மீதுரன்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதில் என்ன விஷயம்னா, உங்களுக்கு இது ஒரு கதை மூலமாக நான் விளக்குறேன். அதாவது செங்கல்பட்டில் ஒரு லக்ஷ்மணன்கிற சிவனடியார் இருந்தார். அவர் ஒரு பெரிய இலக்கியவாதி. அவர் தன்னோட நண்பரை பார்க்கறதுக்காக போகிறாரு செங்கல்பட்டில். அங்கே நண்பர் அவரும் நல்ல ஒரு சிவர் பக்தர் தான். ஆனால் அவர் ஒரு ரொம்ப வேதனையில் ஒரு கஷ்டத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த லக்ஷ்மணன்கிற சிவனடியார் அவர்கிட்ட கேட்குறாரு, ஏப்பா ரொம்ப சோகமாக இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது, எனக்கு குழந்தைகள் இல்லாதனால நானும் என் மனைவி தனியாக தான் இருக்கிறோம், ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது, அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு கோயில் பரிகாரம் சொல்லுங்கள், அந்த கோயில் பரிகாரம் சொன்னீங்கன்னா நாங்கள் அங்கே போய் வழிபாடு பட்டுட்டு வந்தால் அதாவது எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமல்ல அப்படின்னு இவர்கிட்ட சொல்கிறாரு. அப்போது அந்த லக்ஷ்மணன் அடியார் என்னங்கிறாரு, சரி நீ கவலைப்படாத, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கிற காஞ்சி மகா பெரியவாகிட்ட இவரை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ 2 பேரும் போய் சந்திச்சுட்டு இந்த மாதிரி நிலவரத்தை சொல்கிறாங்க, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது என்னோட நண்பருக்கு, அதுக்கு ஏதாவது சொல்லுங்க சுவாமிஜி அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அங்கே மகா பெரியவா சிவனே உருவமாக உட்காந்துட்ருக்கிறாரு. அப்போ அவர் ஒரு பதிகத்தை எடுத்து பார்த்து, கவலைப்படாதீங்க, இந்த பதிகத்தில் இருக்கிற 10 பாடல்கள் இருக்குது, அதை போய் நீங்கள் படிங்க, ரெகுலராக படிச்சுட்டே வாங்க, உங்களுக்கு சிவன் அனுகிரகத்தினால குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவங்களும் போய் அந்த திருப்பதிகத்தை விடாமுயற்சியாக அந்த திருப்பதிகத்தை பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறகுது, நல்லா இருக்கிறாங்க. இது மகா பெரியவா கொடுத்தது வேற எந்த பதிகமும் கிடையாது. மாணிக்க வாசகர் அருளிய கீர்த்தி மாணிக்க வாசகர் தான் அந்த பாடலை சொன்னார். அது கோயில் மூத்த திருப்பதிகம்னு வருது. அந்த கோயில் மூத்த திருப்பதிகத்தில் தான் இந்த பாடல்கள் இருக்குது. இதை எல்லாரும் பாடுனா, அவங்க யாருக்கு புத்திரபாகியம் இல்லையோ அவங்க பாடுனா கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். ஏன்னா சிவனடியார்களுக்காகவே இதை சொன்னாங்க. அதனால தான் அடியார்களுக்காக இப்போ லக்ஷ்மணன் அடியாரும் அவருக்காக ஹெல்ப் பண்ணாரு. மாணிக்க வாசகரும் ஒரு அடியாராக இருந்து தான் இவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அதனால தான் எப்போவுமே அடியார்களுக்கு இறைவன் அவர்களோட உள்ளத்திலேயே அமர்ந்து எல்லா நலன்களையும் கொடுக்குறாரு. அதனால தான் என்னுடைய இருளை ஏறத் துறந்தோம்னு கீர்த்தி திருஅகவல்ல பாடல் பாடுறாரு. என்னுடைய இருளைங்கிறது என்ன, இங்கே இருள் அப்படிங்கிறது அஞ்ஞானத்தை குறிக்குது, அறியாமையை கொடுக்குது, அறியாமையை குறிக்குது, ஆணவங்கிற மலத்தை குறிக்குது, ஆணவ மலத்தை அந்த இருளை குறிக்குது. ஸோ இந்த என்னுடைய இருளை ஏறத் துறந்தோம்னா, ஏறத் துறந்தோம் அப்படின்னா துறக்கிறதுனா அது முழுசா ஏறத் துறந்தோம்னா முழுவதுமாக துறந்து விட வேண்டும். எதையே அஞ்ஞானத்தையும் அது இல்லாமல் ஆணவ மலம்ங்கிற அந்த இதையும் நம்ம துறந்துட்டோம்னா நமக்கு பொறுமை நிறையா வந்துடும். அடியார் உள்ளத்து அன்பு மீதுற, அடியார் உள்ளத்துல தான் இறைவன் எப்படி இருக்கிறார், அன்பு மீதுறனா அதிகமான அன்பை காட்டுறாரு. எப்படி கோயில் மூத்த திருப்பதிகத்தை படித்தது மூலமாக அடியார்களுக்கு குழந்தை பிறந்ததோ அந்த மாதிரி இவர் அன்பை சிவனடியார்கள் மேலே தான் இறைவனே வைக்கிறாரு. குடியாய் கொண்ட கொள்கையும் சிறப்பும். குடியாய்ங்கிறது என்ன, நம்மளோட குடி எது, இறைவன் இருக்கிற பதி இருக்கிற இடம் தான் நமக்கு குடியாக இருக்குது. குடிங்கிறது என்ன, இருக்கும் இடத்த சொல்கிறாரு. குடியாய் கொண்ட கொள்கையும் சிறப்பும். இங்கே கொள்கைங்கிறது என்ன, நமக்கு சில பேர் கேட்பாங்க, உன்னோட கொள்கை என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது சில பேர் என்னப்பாங்க, நான் என் பொண்ணுகளை கொண்டு போய் ஸ்கூலில் விடணும், பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விடணும், எங்கள் அம்மா அப்பாவை பராமரிக்கணும், மூத்தவங்களை பராமரிக்கணும், பெரியவங்களை பராமரிக்கணும், இப்படி எனக்கு பாலிசி போடணும்,
இந்த மாதிரி நிறைய எனக்கு கொள்கை இருக்குது, நான் பெரிய டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், இப்படி நிறைய கொள்கைகள் சொல்லுவாங்க. ஆனால் கொள்கை என்பது அதுவல்ல. மாணிக்கவாசகர் இந்த இடத்துல கொள்கைன்னு குறிப்பிடுறது எதுன்னா, நம்மளோட கொள்கையை என்னைக்குமே இறைவன் ஈசனை வழிபட்டு கொண்டிருப்பதே நம்மளுடைய கொள்கையாகும். அதைத்தான் சொல்றாரு. அப்படி கொள்கையை கொண்டிருந்தீங்கன்னா சிறப்பு வந்து தானா வந்து சேருங்கிறாரு. கொள்கையும் சிறப்பும் அப்படின்றாரு. மண்ணும் மாமலை மகேந்திர மதனை. மண்ணும் அப்படிங்கிறத இந்த மண்ணாகட்டும் பூமி ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி, மண்ணாகட்டும் காடாகட்டும் மேடாகட்டும் மலையாகட்டும், பெரிய மலையா இருந்தாலும் மகேந்திரம்ங்கிறது ஒரு மலையை குறிக்குது. மகேந்திர மலைங்கிறது ஆந்திராவில் இருக்குது. மகேந்திர மதனில் அந்த மலையிலிருந்து சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருளியும். சொன்ன ஆகமம் யாரு? ஆகமத்தை சொன்னது யாரு? இறைவன் தான் நமக்கு உபதேசிச்சாரு. அந்த ஆகமத்தை தோற்றுவித்ததும் அவரு தான். அந்த ஆகமத்தின்படி அருள் புரியறதும் அவரு தான். அதனால தான் இன்னைக்கு நம்ம கொடுத்த டாபிக் அடியார் உள்ளத்தில் சிவன். எப்போ வந்து இறைவனை நீங்கள் கும்பிட்டுக்கிட்டே பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறீங்களோ, அது இல்லாமல் அவரையவே வழிபட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, அந்த ஆகமங்களை முறைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, சிவனடியாராக இருக்கிற நமக்கு கட்டாயம் சிவன் அருள் பாலிப்பார். இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அன்பர்களே. உங்களுக்கும் சிவனடியார்களுக்கு எப்படி இறைவன் அடியார் உள்ளத்து அன்பு மீது ஒரு அன்பு அதிகமாக வச்சு நம்மகிட்ட வந்தாரோ, அதே மாதிரி அத்தனை அன்பர்களுக்கும் அத்தனை அடியார்களுக்கும் இறைவன் ஈசன் வந்து நல்ல வழியை காட்டுவார். நீங்களும் பின்பற்றுங்க அன்பர்களே. நன்றி, வணக்கம்.